Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் பள்ளத்தூர் பகுதியில் விமான பயிற்சி மைய விரிவாக்க பணிக்கு விவசாய நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 300 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் அப்பகுதி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் வழங்கும் மோட்டார் பழுதானதால் போதிய குடிநீரின்றி கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். பூதங்குடி ஊராட்சியில் மோட்டார் பழுதடைந்துள்ளதால் நீண்ட தூரம் சென்று தண்ணீர் பிடித்து வர வேண்டிய அவல நிலை உள்ளதாகவும் இதுகுறித்து ஊராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் கைப்பம்பு மூலம் தண்ணீர் பெறுவதற்கு புதிய போர்வெல் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க தவறினால் விளம்பரமாடல் அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். ஏங்க எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னோட 4 நாள் ஆகுது. நாங்கள் தண்ணிக்கு தெருவாக அலையிறோம். அடி பைப்பாக கிடையாது, ஒன்றும் கிடையாது. சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா எங்களுக்கு தண்ணியே கிடையாது. நாங்கள் போய் வாய்க்கால போய் எல்லாம் வாய்க்கால போய் தண்ணி கொண்டு வந்து ஒன்று பண்ணுறோம். படி வரையும் இல்லை, எங்களுக்கு வாய்க்காலுக்கு படி வரையும் இல்லை. ஒரு இடம் இல்லாத கீழே கல்லுலி மோட்டில் இறங்கி அதில் போய் தண்ணி கொண்டு வரோம். பூதங்குடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இன்னோட 4 நாள் ஆகுது. வந்தால் படி வரையும் எங்களுக்கு கட்டி கொடுக்கல. எங்களுக்கு துணிமணி துவைக்கலாம் கஷ்டமா இருக்கு. அங்கதான் குளிப்போம் படிது வரையில. இப்போ ஒரு 5-6 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு பூதங்குடியில. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டணம் அருகே நிலப்பிரச்சனையில் மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய திமுக கிளை கழக செயலாளர் உள்ளிட்ட 3 பேர் சிக்கினர். ஆட்டுப்பாலன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த உண்ணாமலை என்ற மூதாட்டியை திமுக கிளை செயலாளர் குமார் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மரத்தில் கட்டி வைத்து தாக்கி அவரது நிலத்தை உழுதுள்ளனர். இதை தட்டி கேட்க வந்த பாஜக நிர்வாகி அண்ணாமலை என்பவரையும் குமார் தரப்பினர் தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட திமுக கிளை செயலாளர் குமார் உள்ளிட்ட 3 பேர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அப்பாவி மக்களை தாக்கி அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மயிலாடுதுறையில் நெடுஞ்சாலைத்துறையினர் பாலத்தின் குறுக்கே லாரியை நிறுத்தியுள்ளதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். ரயில்வே மேம்பாலத்தின் பராமரிப்பு பணிகள் கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் திறப்பு விழாவிற்காக பாலத்தின் குறுக்கே லாரியை நிறுத்தியுள்ளதால் குறுகிய பாதையில் செல்லும் அவல நிலை உள்ளதாகவும் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியாத திமுக அரசு மக்களின் நலனை பற்றி கவலைப்படாமல் விளம்பர முகத்தில் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திறக்கணுங்கிறதுனால காலையிலேயே 8 மணிக்கெல்லாம் திறக்க வேண்டிய பாலத்தை 11 மணி வரைக்கும் இருக்கிறாங்க. இதால் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்களாம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிருக்காங்க. இது இப்போ இந்த 3 மாத காலமாக அடைச்சி வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்தது இந்த பாலம் தான். இது 1 மாதம் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை 4 மாதம் செஞ்சுருக்காங்க. ராமேஸ்வரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே வேனை நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் சுற்றுலா பயணிகளை இளநீர் கடைக்காரர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோதண்டராமர் கோவிலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வேனை இளநீர் கடை எதிரே நிறுத்திய போது அந்த கடையின் உரிமையாளர் வாகனத்தை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். இதில் ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறி இளநீர் கடைக்காரர்கள் இணைந்து கொண்டு சுற்றுலா பயணிகளை கடுமையாக தாக்கும் வீடியோ வெளியாகி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் நுகர்பொருள் வாணிப கழக பருவகால பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கூட்டமைப்பு சார்பில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றி வரும் 50க்கும் மேற்பட்ட பருவகால பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் தாங்கள் கடந்த 11 ஆண்டுகளாக தற்காலிக பணியாளர்களாக தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் தொழிலாளர் ஒப்பந்த விதிமுறைகளின்படி தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அனைவருக்குமே 40 வயசுக்கு மேல கடந்துருச்சு. 50 வயசுக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் கூட இல்ல. எனவே இந்த காலகட்டத்தில் பருவகால பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்யணும். ஏறத்தாழ 3000 பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் காலி பணியிடங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஏறத்தாழ 30 பணியாளர்கள் பணி ஓய்வு பெற்று இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய காலியாக உள்ள பணியிடங்களை எல்லாம் எங்களை நிவர்த்தி செஞ்சாவே போதும்.
ஈரோடு பிரதான சாலை சேதமடைந்து இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மூடப்பட்டறை பிரதான சாலை வழியாக மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து உள்ளூர் பகுதிகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் தினமும் வந்து செல்கின்றன. இந்நிலையில் இந்த சாலையில் பெரிய பள்ளம் உருவானதாகவும் அதை சரி செய்யாமல் தற்போது பள்ளம் ராட்சத பள்ளமாக மாறியுள்ளதாகவும் இதனால் விபத்துக்கள் ஏற்படும் அச்சம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியாத திமுக ஆட்சியில் எந்த ஒரு பராமரிப்பு பணியும் சரிவர மேற்கொள்ளப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பகுதியில் மண் சாலையை சிமெண்ட் சாலையாக மாற்றி அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். பேரூராட்சிக்கு உட்பட்ட எடலமூலா, கடம்பூர், மஞ்சமுலா உள்ளிட்ட பகுதிகளில் மண் சாலையாக இருப்பதால் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக மாறிவிடுவதாகவும் இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள் அவசர கால தேவைகளுக்கு வெளியில் செல்வோர் அனைவரும் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு ஊர் மக்கள் ஸ்கூல் பிள்ளைங்கலேருந்து எல்லாமே லீவ் போட்டு கலெக்டரை பார்க்கலான்னு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் கலெக்டரை பார்த்தாச்சு, அதுக்கு எந்தவித தீர்வும் எட்டப்படவில்லை. இனியும் இந்த சாலைக்கு ஏதாவது தீர்வு தரவில்லை என்றால் மிகப்பெரிய தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என்பதை நாங்கள் பொதுமக்களின் சார்பாக பெரிய எச்சரிக்கை விடுக்கின்றோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த யானை கூட்டம் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து வாழை, தென்னை மற்றும் கொள்ளு பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வேதனை தெரிவித்த விவசாயிகள் வன விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் புகுவதை தடுக்கவும் சேதமடைந்த பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க கோரியும் வலியுறுத்தியுள்ளனர். விடியாத திமுக ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை புறவழி சாலையோரம் கொட்டுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகராட்சிக்கு உட்பட்ட வயலூர் பகுதியில் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை கொட்டிவிட்டு அதனை தூய்மை பணியாளர்கள் தீயிட்டு எரித்துவிட்டு செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக தெரிவித்துள்ள சுற்றுவட்டார பகுதி மக்கள் இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீராப்பாக்கம் ஊராட்சியில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்துடன் கூடிய துப்பாக்கிச்சூடு பயிற்சி அகாடமி அமைவதை தடை செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முத்தாளம்மன் கோயில் தெரு முதல் துலுக்கானத்தம்மன் கோயில் தெரு வரை 300க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் குடும்பத்தினர் 5 தலைமுறைகளாக வசிக்கும் பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி துப்பாக்கிச்சூடு பயிற்சி அகாடமி அமைவதற்கு கடந்த மாதம் 31ஆம் தேதி பூமி பூஜை போடப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக இதனை தடை செய்ய வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர். Taste the Daily.